நேயர்களே, ஆரோக்கியமான சுவையில உங்களை எல்லாரையும் சந்திக்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு நான் வெஜிடேரியன் டிஷ். அது என்ன டிஷ் அப்படின்ட்டு நம்மளுக்காக வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப் வினோத் கண்ணா அவர்கள் வந்து பண்ணி காமிக்க போறாங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இதுல வந்து என்னன்னா இந்த சீரீஸ் ஃபுல்லா வந்து எப்படி அப்படின்னாக்க வந்து ஹெல்த் கான்ஷியஸ், இப்போ வந்து ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸா வந்து எவ்ரி சிங்கிள் ஹியூமன் பீயிங் ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு டாக்டரோட அட்வைஸ், ஒரு நியூட்ரிஷனிஸ்டோட அட்வைஸ், அண்ட் நம்மளோட ஓன் பொறுப்பும் நம்ம உடம்ப நம்ம நல்லா வச்சுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால வந்து புரோட்டீனேஷியஸ் ஃபுட் எதாவது சாப்பிடலாம், புரோதச்சத்து அதிகமா இருக்கிறது எதாவது சாப்பிடலாம் அப்படிங்கிற நம்ம பார்க்கும்போது சிக்கன்ல வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் இட்ஸ் எல்லாரும் விரும்பி, அதாவது ஒரு இந்த ஒரு வித்தியாசமே இல்லாம எக்ஸப்ட் ஆஃப்கோர்ஸ் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன்ங்கிறத தவிர எல்லாருமே வந்து நான் வெஜிடேரியன்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது சிக்கன், பிராய்லர் சிக்கன்ஸ். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னாக்க வந்து நான் வெஜிடேரியன்ஸ்லையுமே வந்து தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ் அட் ஆல். இப்போ ஒரு சில கண்ட்ரீஸ்ல வந்து போர்க் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கும், ஒரு சில கண்ட்ரீஸ்ல பீஃப் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கும். அப்படிலாம் இல்லாம சிக்கன் வந்து எல்லாராலையும் அங்கீகரப்பட்ட ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம புரோட்டீன் கண்டென்ட் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னாக்க வந்து சிக்கன் நான் வெஜிடேரியன் சோர்ஸ் எஸ்பெஷலி சிக்கன்ல வந்து ஈஸிலி அசிமிலேட்டபிள், உடம்புக்கு வந்து ஈஸியா சேரக்கூடிய ஒரு புரோட்டீனா இருக்குது. ஆரோக்கியமான சுவையோ சுவை. ஆரோக்கியமான சுவையோ சுவை. ஸோ ஷெஃப், டூ தி ஆனர்ஸ், இது ரெசிபி பேர் என்னன்னு நீங்க சொல்லுங்க. வணக்கம். ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டியது வந்து சிக்கன் வந்து முருங்கை வச்சு ஒரு சூப் பண்ண போறேன். ஸோ அது ரொம்ப அழகா இருக்கும் அந்த சூப் வந்து. ஸோ அது எப்படி பண்ணலான்ட்டு இப்போ போகலாம் மேடம். ஓகே. அண்ட் இன்னொரு நம்மளுக்கு வந்து ஜெருஷாவும் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்மளோட எக்ஸ்பர்ட் டேஸ்டர். ஸோ இந்த சிக்கன் ரெசிபிலாம் அவங்களுக்கு ஃபேவரட் இஸ் சிக்கன் வச்சுருக்காங்க. ஸோ அதனால அவங்க ரொம்ப பிடிச்சி நான் கண்டிப்பா வந்து நான் டேஸ்ட் பார்க்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அதனால அவங்களே நம்ம ஷோல இன்வைட் பண்ணலாம். இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தனியா விதை, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகு, பருப்பு விழுது, சோம்பு பொடி, தனியாத்தூள், சோம்பு, ஜீரகம், வெங்காயம், தக்காளி, சிக்கன் கை பீசஸ், முருங்கைக்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இட்டாலியன் ஹெர்ப்ஸ். ஸோ செஃப், இதுதான் இன்கிரீடியன்ஸ் இல்லையா? ஸோ நீங்க எப்படி பண்ண போறீங்க பண்ணிக்காமீங்க. ஸ்டார்ட். ஸோ எல்லா இதுலயும் வந்து முதல்ல என்ன பண்ணணும்னா முதல்ல அடுப்பு பற்ற வைக்கணும் அப்படின்ட்டு சொல்ற மாதிரி. ஆயில், இதுக்கு நம்ம ரெகுலர் ஆயில் போட்டுக்கலாம். இப்போ டயட்ஸ்னு எடுத்தாக்க எவ்வளவோ டயட்ஸ் வருது. கீட்டோ டயட்ஸ் வருது, பாலியோ டயட்ஸ் வருது. பாலியோல முக்கியமா வந்து என்னன்னா வெஜிடேரியனை விட நான் வெஜிடேரியன்ஸுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பாலியோ டயட்ஸ்க்கு அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நான் வெஜிடேரியனா இருந்துட்டு வந்து டூயிங் பாலியோ அப்படின்னா ஐயோ என்ன சாப்பிடுவீங்க அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து நிறைய சிக்கன் வந்து ஏன்னா சிக்கன்ல வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் இன்டேக் பண்ணலாம் ஃபார் த கிவன் வெயிட். ஒரு அந்த பர்டிகுலர் வெயிட் ஆஃப் சிக்கனுக்கு நீங்க எடுத்துக்கும் போது. அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னாக்க வந்து நேர்களுக்கு சிக்கன்ல எடுத்தீங்கன்னாக்கா பிரெஸ்ட்ல ஒரு ப்ரோட்டீன் இருக்கு, லெக் பீஸ்ல ஒரு ப்ரோட்டீன் இருக்கு, விங்ஸ்ல ப்ரோட்டீன் இருக்கு, அண்ட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்ல டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன் ஃபார் டிஃப்ரெண்ட் யூசஸ் இருக்கு. அதாவது ஒரு பாடி பில்டருக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து ஒரு பாயிண்ட்ல இருக்கு. இஃப் யூ வாண்ட் டு லூஸ் வெயிட் அப்படின்னாக்கா நீங்க கண்டிப்பா சிக்கன் பிரெஸ்ட் தான் வந்து வேரியஸ் ப்ரிப்பரேஷனா பண்ணி சாப்பிடணும். லெக்ஸ்ல வந்து லீனர் இருக்கு. பட் அல்டிமேட்டா இன் டோட்டல் வந்து என்னன்னா அது வந்து ஒரு லீன் மீட்டான ஒரு ரொம்ப கன்சியூமபிள் ஆன ஒரு ஐட்டம் இது. ஸோ எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சுட்டு பட்டை, கிராம்பு இதெல்லாம் இல்லையா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப் போட்டிருக்கேன். ஸோ பே லீஃப் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த ஃப்ளேவர் அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆனியன் மேடம். இதுல நீங்க சாப்ட் ஆனியன்ஸ் போடுறீங்க. ரஃப்லி சாப்ட். ஏன்னா சூப்புங்கிறதுனால அதை நான் ரப்பா அடிச்சிருக்கேன். நான் டொமேட்டோ இது கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். ஏன்னா நம்ம பிரியாணிக்கு தான் அந்த கோல்டன் ப்ரௌன் அது மாதிரி இது பண்ணுவோம். இது வந்து ஜஸ்ட் அந்த தன்மை மாறினா போதும். அந்த ஆனியனோட தன்மை மாறினா போதும்.
இது பேசிக்கலா ஒரு சூப் இல்லையா? ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு முருங்கைக்காய் அண்ட் சிக்கனை மிக்ஸ் பண்ணி ஒரு முருங்கைக்காய் அண்ட் சிக்கன் லெக் பீஸ் தை பீஸ் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு சூப். இது உங்க ஏதாவது ஒன்று ஃபேமிலியில் ஏதாவது செஞ்சுருக்கீங்களா இல்லை ஃபேவரட்டா எப்படி? இது எனக்கு சிக்கன் நார்மலாகவே ரொம்ப பிடிக்கும். மம்மியோடைய ப்ரிப்பரேஷன் அவங்க பாட்டி ஸ்டைலில் செய்வாங்க. அது வந்து அந்த கண்ட்ரி ஸ்டைலில் செய்யும்போது I love the gravy. நார்மலி வெறும் சிக்கன் வச்சு பண்ணிருப்பீங்க. ஆமா. இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டியது ட்ரம்ஸ்டிக் அதல நான் ஆமா, அந்த காம்பினேஷன் இஸ் நியூ, இட்ஸ் டிஃபரண்ட், வெரி டிஃபரண்ட். சோ செஃப் வந்து இந்த மாதிரி ரொம்ப நியூ காம்பினேஷன்ஸ் பண்ணுவாங்க. and also very very healthy. தக்காளி. சோ இது வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆயிருக்குது இல்லையா? இது போடணும். ஆமா. சோ ஆல்மோஸ்ட் ரஃப்லி ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி. இது வந்து ஒரு போர்ஷன் ஒரு சூப் பவுல் வருமா? எத்தனை சூப் பவுல்ஸ் வரும்? இது ஒரு 4 பேர் நார்மலா சாப்பிடலாம். வந்து ஒரு ஃபுல் சூப் போல சோ இத நம்ம பண்ணி முடிச்சானா ஒரு and for this quantity of chicken இல்லையா? இதுக்கு வந்து ஒரு 4 பேர் ஈஸியா சாப்பிடலாமா? ஜிஞ்சர் garlic பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு விழுது. ஓகே. எல்லாமே ஜஸ்ட் வந்து நம்ம டக்ல வீட்ல வதக்குற மாதிரி இருக்கிற பொருள் தான். एक्चुअली நம்ம வீட்ல இருக்கிற பொருள். தனியா அப்படியே போடலாம். ஓகே. ஏன்னா நம்ம சுக்கு காபி இது மாதிரி இதெல்லாம் வந்து நான் டைரக்டா தண்ணில போடுவோம்ல. சேம் அசெட் இஸ். அண்ட் ஒரு ஃபைனலா ஒரு ஃபில்டர் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி. இது வந்து ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள். ஆயில் ஏதாவது பண்ணணுமா இப்போ? பெப்பர் கார்ன்ஸ், கிரீன் சில்லி, கொஞ்சம் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர். ஸோ நேர்ல இப்போ பார்த்தீங்கன்னாக்க வந்து நம்ம முதல்ல கொஞ்சோண்டு ஆயில் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அண்ட் பே லீஃப் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து நல்லா வதக்கிடுறோம். வெங்காயம் கொஞ்சோண்டு ஒரு வெங்காயம் சும்மா ரஃப்லி சாப்பிட்டு, அதே மாதிரி தக்காளி ஒரு ரஃப்லி சாப் அதை ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சம் பொறுமையாக வதக்கினதுக்கு அப்புறம் வந்து அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அண்ட் ஹோல் கொரியாண்டர் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு பெப்பரும் ஆட் பண்ணிட்டோம் இல்லையா ஷெஃப்? அப்புறம் இப்போ தனியாத்தூள் ஆட் பண்ணீங்க. தனியாத்தூள் ஆட் பண்ணிடுவோம். இப்போ அந்த ட்ரம்ஸ்டிக்கும் அந்த சிக்கனும் ஒரே இதை போட்டு கொதிக்க வைக்கணும். இப்போ வந்து நிறைய எடுத்துருக்கேன் நான் இன்னைக்கு एक्चुअली ட்ரம்ஸ்டிக். ஓகே, இவ்ளோ தேவையில்லை. பட் இப்போ வந்து நம்ம வீட்ல ஒரு போர்ஷன் பண்ற மாதிரி இருந்தா எவ்வளவு? ஒரு ஃபேமிலி சாப்பிடலாம். ஒரு 4-5 பேர் சாப்பிடுறதுக்கு ஒரு ஃபுல் ஹோல் ட்ரம்ஸ்டிக் ஒன்னு. இது வந்து 1 ஃபுல் ட்ரம்ஸ்டிக். ஆமா, ஃபுல் ஒன். இது 1 ஃபுல் ட்ரம்ஸ்டிக். அண்ட் இது வந்து approximately என்ன weight இருக்கும்? அது 200 grams இருக்குது एक्चुअली. So 200 grams chicken thigh pieces எடுத்துட்டாங்க. So இது broiler chicken ஒரு 200 gram எடுத்துக்கணும். இது एक्चुअली நார்மலா வந்து சின்ன சின்ன பீஸாவும் போட்டுக்கலாம். एक्चुअली நம்ம இப்போ நான் பாயில் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸா போட போறோம். एक्चुअली நான் இன்னைக்கு எடுத்துக்கிறது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்துர்க்கேன் நான். ஓகே. சோ வீட்ல ஃபுல் எக்ஸாக்ட்டா இறங்கிக்கலாம். நம்ம வீட்ல பண்ற மாதிரி இருந்தா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம் நீங்க. சோ இது வந்து நீங்க பொடியா வெட்டி கூட பாயில் பண்ணி அந்த ஸ்டாக்கோட ஆட் பண்ணிக்கலாம். வித் போன் போட்டா கொஞ்சம் நல்ல டேஸ்டா இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக நான் போன் எடுத்துர்க்கேன். ஆமா. சோ போனோட சேர்ந்து போட்டாக்க ரொம்ப இன்னும் நியூட்ரிஷியஸாவும் இன்னும் டேஸ்டியாவும் இருக்கும். அதனால நீங்க இந்த சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் நீங்க வீட்ல பண்றதுனா பண்ணிக்கலாம். இந்த முருங்கைக்காவும் ஆல்ரெடி பாயில்டு முருங்கைக்காய் இல்லையா? இல்ல அது ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. சரி, பாயில். சோ இது வந்து ஃப்ரெஷ் முருங்கைக்காய் தான், பாயில்டு முருங்கைக்காய் இல்ல அது. இப்போ வந்து இப்போ நீங்க சிக்கன் நீங்க போட்டிருக்கீங்க இல்லையா? இதுக்கு பதிலா வந்து somebody wants to do a variation னா மட்டன் வச்சு பண்ணலாம். மட்டன் வச்சுக்கலாம் एक्चुअली. மட்டன் வச்சு பண்ணலாம். prawn கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் एक्चुअली. ஓகே. சோ prawn அதர் வேரியேஷன் ஆர் நீங்க பிராய்லர் சிக்கன் யூஸ் பண்ணலாம்.
அப்படி இல்ல ஒரு வேரியேஷன் பண்ணனும் அப்படினாக்க இது வந்து நீங்க மட்டன் போட்டுக்கலாம். You can use crab also. Crab meat actually. And the seafood many people like it. Yeah. Okay, Jerusha, sing a song. 'Cause all of me loves all of you. Love your curves and all your edges, all your perfect imperfections. I give my all to you, you give your all to me. You're my end and my beginning, even when I lose I'm winning. Very nice. ரொம்ப நல்லா பாடுறீங்க. சோ இந்த சிக்கனுக்கும் கேட்டிருக்கோம். இல்ல ஷெஃப் உங்க கைவண்ணம் தான் அது. சோ அதனால வந்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சோ ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துச்சு. சோ நான் கொஞ்சம் ஜீரா பவுடரும் சோம்பு பவுடரும் ஃபார் டேஸ்ட் ஆக்சுவலி வந்து. இது வந்து ஜீரக பவுடர் இல்லையா? சோம்பு பவுடர். சோம்பு பவுடர். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு ஆக்சுவலி சிக்கன். ஸோ அதனால அந்த திக்னிக் ஏஜென்ட் நான் சொன்னேன், அதனால கொஞ்சம் பருப்பு நான் இது வெரி குட் பிகாஸ் ஸோ பாயில்டு மூங் தால் ஆக்சுவலி வந்து மூங் தாலா. ஓகே. ஸோ வேக வச்ச பாசி பருப்பை வந்து திக்கனிங்கா நம்ம யூஸ் பண்ணோம். ஆனால் வேக வச்சு நல்லா மேஷ் பண்ணிருக்கோம் இல்லையா? அது 2 ஸ்பூன் அளவுக்கு. ஆமாம் 3 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஸோ ஆல்மோஸ்ட் அந்த திக் அந்த சூப் கன்சிஸ்டன்சி. ஈவன் இத பார்த்தா ஒரு குழம்பு மாதிரி கூட இருக்கு இல்லையா? ஏதாவது கொஞ்சம் ஒரு சும்மா ஓகே ஃபைன் அப்படி நினைக்கிறவங்க வந்து இத ரைஸ்ல போட்டு கூட சாப்பிடலாம். ஆமா. ஸோ கொரியாண்டர் லீவ்ஸ் அந்த கறி லீவ்ஸ் போட்டு நம்ம சிக்கன் பீஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த சூப்பை வந்து ஸ்டைன் பண்ணிடலாம். வாஷ் பண்ண கொத்தமல்லி அண்ட் கறி லீவ்ஸ். ஆமாம் ஆக்சுவலி அந்த முருங்கைக்காயோட அந்த சாறு இறங்கிருச்சு. அந்த சிக்கனோட ஃபுல் நம்ம கொடுத்த அந்த அதில் உள்ள ஸ்ட்ரென்த் எல்லாமே இறங்கிருக்கு. ஸோ அந்த சிக்கன் அந்த முருங்கைக்காய் சாறு ரெடி. இப்போ நான் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு அந்த சிக்கனை சாப் பண்ணி ப்ளீஸ். நல்லா சிக்கன் வெந்திருக்கு. வித் போனோட சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும். அதனால அந்த போனோட ஃபுல் இது இறங்கிடுச்சு நமக்கு. அதனால அந்த சிக்கன் பீஸ் மட்டும் நான் எடுத்துருக்கேன். நான் ஆக்சுவலி போன் மேரோ சூப்மே வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? some more coriander leaves. Drumstick and chicken soup actually saru. Great chef, ரொம்ப அழகா பண்ணிட்டீங்க அத. It's really nice. The flavor is really rich in drumstick flavor. Drumstick flavor, yes. So normally chicken soup சாப்பிட்டுருப்போம். இன்னைக்கு வந்து அந்த drumstick ஓட அந்த ஃபுல்லா அத இறங்கிட்டனால so really like it. Definitely nice. It's really nice. And the chicken also is very nicely soft cooked. It's really good.
Actually, one more information is this broiler chicken வந்து really very healthily ரொம்ப நல்ல ஒரு ஃபீடோட அவங்கள அதை வளர்க்குறனால வந்து ரொம்ப ரொம்ப அது ஆரோக்கியமா அது வளருது. இன்ஃபேக்ட் அந்த என்டையர் பயோசெக்யூரிட்டி ஆஃப் ஆல் தி ஃபார்ம்ஸ் இன் தமிழ்நாடு ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க அவங்க. அண்ட் அது அவ்வளோ ஒரு கரெக்டான ஒரு பியூர் ப்ரீட்லேருந்து அதை ப்ரீட் பண்ணி அதை அவ்வளோ அழகா அதை மெயின்டைன் பண்ணுறதுனால இட் இஸ் ஸோ ஹெல்தி அந்த பிராய்லர் சிக்கன்ஸ். ஸோ அதனால வந்து ரொம்ப நல்லா இருந்தது செஃப். நானே இது மசாலாஸ் எல்லாம் பார்க்கும் போதே வந்து ரொம்ப நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் ஆல்சோ நியூட்ரிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ரோட்டீன் வந்து இந்த ஒரு சூப் சாப்பிட்டாலே வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அளவுக்கு உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்கும். இல்லை டின்னருக்கு சிக்கன் சூப் யூ கேன் ஆல்வேஸ் டேக். ஸோ அதனால ரொம்ப நன்றி செஃப். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஜெரு செஃப் ஃபார் கமிங் ஆன் அவர் ஷோ. அண்ட் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.